வாசிப்படியாக புத்தகத்தை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்க மத்தியில இருப்பது மிகவும் சந்தோஷம். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி. கர்த்ததாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுப்பாராக. ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிற எங்கள் ஆண்டவர் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெப நேரத்தை ஆளுகை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய பலத்திலோ, எங்களுடைய சுய சித்தத்திலோ, எங்களுடைய பக்தியிலோ கர்த்தரை ஆராதிக்காதபடிக்கு ஆவியானவர் ஆண்டவரே எங்களை ஆராதிக்க வைக்கிறவர், எங்களை துதிக்க வைக்கிறவர், எங்களை செபிக்க வைக்கிறவர். இந்த ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நீங்க எங்களை நிரப்புங்கப்பா. உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க. தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிற எங்கள் ஆண்டவர் அப்பா, எங்க ஒவ்வொருவரையும் ஆவியில ஒருமனப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்க தூரத்துல ஆங்காங்கே இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆவியில எங்களை ஒருமனப்பட்டு செபிக்க வைக்க, துதிக்க வைக்க அப்பா நீ கிருபை செய்வீராக. ரீகாமா நஷா கராபாலாதாரா. ஓ பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமோ, நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஓர் நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும் என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே என்று உணர்வாயோ. இன்றேவா
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு செலுத்திடுவோம். உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லை. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லை. இயேசுவுக்காய் நீ எதை செய்கிறாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்றும் போயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். எல்லா கரங்களை உயர்த்தி, இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. மறுபடியும் இந்த பூமியில பிறந்த நாம் மறுபடியும் மீண்டும் பிறப்பது போவது இல்லை. இந்த இருக்கிற ஒரே வாழ்க்கை அது ஆண்டவருக்கு மகிமையா இருக்கணும். நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையில என் தேவனுக்காக எதையாவது நான் செய்யும்படியா, தாவீது தன் வாழ்நாளில தான் வாழ்ந்த வாழ்க்கையில கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சியும் விருப்பமும் அவனுடைய இருதயத்துல இருந்த போதும், கர்த்தர் அனுமதிக்காத போதும் ஆலயத்துக்கு தேவையானதை சவதரித்து கொடுத்தார். இன்றைக்கும் அந்த ஆலயம் பேசப்படுகிறது. கர்த்தருடைய நாட்களில, இந்த நாளில, நம்முடைய வாழ்க்கையில, நாம் இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல எதையாகிலும் ஆண்டவருக்கு செய்யும்படியா, இந்த பூமியில என்னுடைய சுவாசம் இருக்க உள்ளளவு நாள் வரைக்கும் என் தேவனுக்காக, இந்த ஊழியத்திற்காக, அந்த பரலோக ராஜ்யம் கட்டப்படுவதற்காக எதையாகிலும் என் பிராணிக்கு தக்கதாக, என் பிராணிக்கு மிஞ்சி நான் செய்யும்படியா ஆண்டவரே என்னுடைய கரங்களை பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை கேட்கலாமா? ஆண்டவரே, நான் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தின் ஊழியத்துல நானும் ஒரு பங்கா இருக்கும்படியா ஆண்டவரே இந்த வாழ்க்கை என் கர்த்தருக்காக எதையாகிலும் நான் செய்யத்தக்கதாக அப்பா எங்களுக்கு பலனை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. சுயநலமாய் வாழ்கிற வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே. கர்த்தருக்காக என்னால இயன்றதை ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே மரியாதை பார்த்து இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே தன்னால் இயன்றதை செய்த மரியாக்களை போல நாங்களும் எங்க வாழ்நாள்ல காணப்பட எங்களால என்ன முடியுதோ ஆண்டவரே அப்பா, பலவீனமா ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக ஜபத்துல தாங்குவோம் ஆண்டவரே. உதவியற்ற சூழ்நிலை இருக்கிறவங்களை பார்க்கும்பொழுது அவர்களுக்கு உதவி கரத்தை நீட்டுவோம் ஆண்டவரே. சபையினுடைய ஊழியங்களை தாங்குவோம் ஆண்டவரே. சபையில ஊழியத்தை நாங்கள் செய்வதற்கும் ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய வசனம் சொல்லி இருக்கிறது ஆண்டவரே, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, ஓ இந்த பூமியில இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் பாராட்டுகிற எங்கள் தேவன் ஆண்டவரே. அப்பா எங்க வாழ்நாளில ஆண்டவரே இரக்கம் பாராட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஊழியத்தை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உற்சாகமா நாங்கள் செய்வதற்கு என் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஊழியத்தை தாங்க ஆண்டவரே. யாராவது செய்யட்டும், நான் நலமா இருந்தாலே போதும்னு சொல்லி சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு ஆவியானவரே இந்த நாள்ல எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இந்த பிரேயர் லைன்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருளுவீராக ராஜா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர்,
ஆண்டவரே சுனீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் மாறுல திரும்பவும் வருவேன் என்றீ. முடிவில்லா ராஜ்யம் மாறுல திரும்பவும் வருவேன் என்றீ. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயக நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. கரங்களை உயர்த்தி அந்த ஆராதனைக்குரியவர், அந்த அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஆராதனை நாயக நீரே. அப்பா, எங்கள் ஆராதனைக்குரியவரே, கேருபீன்களாலும் சேராபீன்களாலும் நித்தமும் போற்றப்படுகிற எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மே மாதம் முழுவதுமா எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி வாரத்துக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதுமாய் நடந்த எல்லா ஊழியங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் ஆண்டவரே, பலவீனரை ஜெபத்தில தாங்கினது ஆண்டவரே. அப்பா, உதவியற்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்த காரியம் எல்லாவற்றையும் கர்த்தரை நினைத்தருளுவீராக. எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு பதில் தருகிற எங்கள் ஆண்டவர், இந்த பிரேயர் லைன்ல ஆண்டவரே இன்னும் கர்த்தர் மேன்மைப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. இதுல ஜெபிக்கப்படுகிற ஜெபத்திற்கு பரலோக தேவன் நீர் பதில் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தினாலும் ஆண்டவரே பலத்தினாலும் இடை கட்டும்படியா உங்க தெய்வீக கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்துவீராக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மேன்மை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள்ல நம் ஆண்டவர் நம்மோடு மத்தியில பேசும்படியா தேவன் பேசுற அந்த வார்த்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல 6-10 வரைக்கும். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:6-10. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயுமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்துல சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென். இதுல பவுல் சொல்லும் பொழுது, இதற்கு முந்தின அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது மக்கதோனியா சபையை குறித்து அவர் அந்த தரித்திர நிலையில அவர்கள் கொடுத்ததை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். மேன்மை பாராட்டி அந்த சபைய நீங்க மிகுந்த உபத்திரவத்துல 8வது அதிகாரத்துல அவர் சொல்லுவாரு, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையிலே கொடிய தரித்திரமுடையவர்களா இருந்தோம், தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி அந்த மக்கதோனியா சபை மக்களை பவுல் மெச்சி கொள்றாரு, ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாரு. நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தீங்க, உங்களுடைய திராணிக்கு தக்கதா மாத்திரம் அல்ல, அதற்கு மிஞ்சியும் நீங்க சோதிக்கப்படுகையில
இத்தனை உபத்திரவத்தின் மத்தியில கூட நீங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்காக தர்ம பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி இந்த 8வது அதிகாரத்துல அவங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இந்த 9வது அதிகாரத்துல சொல்றாரு, கொடுப்பது என்பது எப்படி கொடுக்க வேண்டும். நீ கட்டாயமா கொடுக்காத, விசனமா கொடுக்காத. ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது உற்சாகமாய் கொடுன்னு சொல்லி இங்கே ஜனங்களை அவர் உற்சாகப்படுத்துவதை குறித்து இந்த வேத வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு தசமபாக காணிக்கைகளை குறித்து பல்வேறு விதமான காரியங்களை நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா முதலாக இந்த கொடுக்கணும்ன்றதை நியமித்தது மனுஷன் அல்ல, யோசுவா அல்ல, மோசே அல்ல. முதலா இதை கொடுக்கணும்னு ஆலயத்துக்கு கொண்டு வரணும், தசமபாக காணிக்கைகளையும் தேவனுக்காக கொடுக்கிற காரியத்தையும் ஏற்படுத்தினது தேவனே. அப்போ இந்த கொடுக்கிற விஷயத்துல எப்படி கொடுக்கணும், இன்னைக்கு கொடுக்கிறன்னும் பொழுது இந்த காரியத்தை குறித்து பவுல் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீ என்ன விதைக்கிறியோ, நீ எப்படி செய்யறியோ, ஒரு மூட்டை நெல்லு விதைச்சா அதற்கேற்ற பலனை தான் நீ அறுவடை செய்வ. 10 மூட்டையை விதைச்சா அதுக்கேற்ற பலனு கிடைக்கும். நீ ஒரு மூட்டையை விதைச்சிட்டு 10 மூட்டைக்கு உண்டான அறுவடை எதிர்பார்த்தா அது கிடைக்கவே கிடைக்காது. இங்க சொல்றாரு, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமானும் அல்ல, தன் மனதில நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறாராம். அப்போ என்னுடைய ஜெபங்கள், நான் ஆண்டவரை தினமும் தேடுறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், என் ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கிறார், இது மாத்திரம் போதும்னு சொல்லி இன்னைக்கு அநேக கொடுக்கிற விஷயத்துல மிகவும் இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, எதுல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார், உன்னுடைய ஆராதனையில மாத்திரம் அல்ல, நீ ஜெபிக்கிற ஜெபத்துல மாத்திரம் அல்ல, நீ கொடுக்கிறதுல, நீ அதுவும் தேவனுக்காக மன உற்சாகமாய் கொடுக்கிற விஷயத்துல ஆண்டவர் உன் மேல பிரியமா இருக்கிறாராம். இன்னைக்கு ஆண்டவரை இன்னைக்கு உலகத்துல உள்ளவர்கள் இன்னைக்கு கடவுளை பிரியப்படுத்தணும்னு எத்தனையோ காரியங்களை செய்யறாங்க, எவ்வளவோ செய்யறாங்க. இன்னைக்கு விக்கிரக ஆராதனையில் இருக்கிற மனுஷனெல்லாம் பார்க்கும்போது அவனுக்குள்ள இருக்கிற பக்தி இன்னைக்கு தேவனுடைய ஜனத்துக்குள்ள இருக்குதான்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. உலகத்தானுக்கு இருக்கிற பக்தி இன்னைக்கு தேவ பிள்ளைகள் இடத்துல இல்ல. உலகத்தான் இடத்துல இருக்கிற வைராக்கியம் இன்னைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் இடத்துல அந்த வைராக்கியம் இல்ல. இன்னைக்கு அவன் கண்ணுக்கு அறியாத கண்ணுக்கும் மண்ணுக்கும் அவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறாங்க. ஆனா உயிருள்ளவரை, இன்னைக்கு விசாரிக்கிறவரை, நம்ம கண்ணோக்கி பார்க்கிற அந்த சராசரின் ஆளுகிற அது சர்வ வல்ல தேவனை, உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவனை தேடுற நமக்குள்ள அந்த உற்சாகமோ அந்த பக்தி வைராக்கியமோ கொஞ்சம் குறைவாதான் இருக்குது. யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல. ஆனா வசனம் சொல்லுது, அவனவன் கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல, மன உற்சாகமாய் கொடுக்கும்படி. 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளை பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்துல சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறாரே. அப்போ நற்கிரியைகள்ல பெருகணும், நம்ம சம்பூர்ணம் ஆகணும். தேவன் உங்களிடத்துல சகலவித கிருபை, இன்னைக்கு கொடுக்கிறது என்பது ஒரு கிருபை. அந்த கிருபையை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் மன உற்சாகமாய் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னிடத்துல மாத்திரம் பணம் இருந்துச்சுன்னா, என்கிட்ட மட்டும் இருந்ததுன்னா நான் ஆண்டவருக்காக கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, அப்படி சொல்றவங்க பணம் வந்துட்டா கொடுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்லாத சூழ்நிலையில கொடுக்க மனம் வரனாக்கா நிறைய வரும்போது கண்டிப்பா கொடுப்பதற்கு மனம் வரவே வராது. அப்ப நம்ம முதல்ல கேட்க வேண்டிய காரியம் என்னன்னா, கொடுக்கறதுக்கு என்னுடைய இருதயத்தை நீங்க பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே, நான் கொடுக்கணும். இன்னைக்கு மிகுந்த உதாரத்துவமாய் சபையினுடைய ஊழியங்களை நான் தாங்கணும். அதுக்கு என்னுடைய இருதயத்தை முதல்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த மன உற்சாகத்தை கொடுங்க. ஆண்டவருக்காக நான் கொடுக்கணும்னு சொல்ற அந்த உற்சாகத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இங்க தாவீதை நம்ம பார்க்கும்போது, தாவீது தேவனுடைய ஆலயத்துக்காக உதாரத்துவமாய் கொடுத்தாராம். ஆமென், அல்லேலூயா. தாவீதுடைய நாட்கள்ல நம்ம பார்க்கும்போது நம்ம வாசிக்கலாம், 1 நாளாகம புஸ்தகம் 22வது அதிகாரத்துல, 1 நாளாகமம் 22வது அதிகாரத்துல 14வது வசனம் நான் வாசிக்கிறேன். இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும்
நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்து மரங்களையும் கற்களையும் சவதரித்து வைத்தேன். நீ இன்னும் அவைகளை அதிகமாய் சவதரிப்பாய். இங்க தாவீது சொல்றாரு, தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொல்றாரு, நான் ஆலயத்தை கட்டணும்னு நான் விருப்பப்பட்டேன்பா. நான் கேதுரு மரத்துல கட்டப்பட்ட வீட்டுல நான் குடியிருக்கும் போது ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு திரைச்சீலைக்கு மத்தியில இருக்கிறத நான் பார்க்கும்போது என்னுடைய இருதயம் ஒரு வைராக்கியம் கொண்டது. நான் என் ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும். அது எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்தில் உள்ள சகல தேவர்களை பார்க்கலாம் என் ராஜா பெரியவர், என் தேவன் பெரியவர், அவருக்கு நான் எப்பேற்பட்ட ஆலயத்தை கட்டணும்னா அந்த பெரிய தேவனுக்கு ஏற்றபடி அவர் வாசம் பண்ணும்படியா ஒரு வாசஸ்தலத்தை நான் உண்டாக்கணும்னு சொல்லி தாவீது தன் இருதயத்துல நினைச்சாரு. ஆண்டவர் எதை பார்த்தாருன்னா, தாவீதுடைய இருதயத்தை பார்த்தாரு. என் மகனுக்கு நான் எந்த ஒரு யார்கிட்டையும் போய் நான் வாசம் பண்ணும்படி ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குன்னு நான் சொல்லல. நான் எல்லா இடத்துலும் உலாவி வந்தேன். ஆனா தாவீது எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு விரும்பினான். நான் அவன் குடும்பத்தை கட்டுவேன், நான் அவன் வீட்டை கட்டுவேன், அவன் வாசஸ்தலத்தை நான் கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினது மாத்திரமல்ல, நீ கட்ட மாட்ட, உன் மகனாகிய சாலமோன் கட்டுவான்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன பிறகு தாவீது சோர்ந்து போகல. என்ன ஆண்டவர் கட்ட விடலன்னு சொல்லி சோர்ந்து போகாதபடிக்கு, என் மகனை தானே ஆண்டவர் கட்ட சொன்னாரு, பரவாயில்ல யார் கட்டினா என்ன, ஆனா என் ஆண்டவருக்காக நான் ஒரு ஆலயத்தை கட்டியே ஆகணும்னு சொல்லி அவர் செஞ்ச காரியம். அவர் சொல்றாரு, இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக, அவருடைய சிறுமையின் நாட்கள்ல, இன்னைக்கு தாவீது 1,00,000 தாளந்து பொண்ணுனாக்கா அது இன்னைக்கு இருக்கிற காரியத்துல நம்ம 1 பவுன் 2 பவுன் சொல்றோம் பாத்தீங்களா, சவரன் சொல்லி, அது போல அது 3,00,000க்கு மேலாக அவ்வளோ தாளந்து பொண்ணை அவரு சேர்த்து வைத்தாராம். 10,00,000 தாளந்து வெள்ளி, எத்தனை நிறுத்த முடியாத ஒரு அவ்வளவற்றையும் கர்த்தருக்காக சவதரித்து வைத்தார். எப்படி இதை சவதரித்தார் தாவீது? எப்படி இவருக்கு இவ்வளவு பொண்ணு கிடைச்சது? எப்படி இவருக்கு இவ்வளவு வெள்ளி? அவர் ராஜாவா இருந்தார்தான். ஆனா அவர் செய்ததெல்லாம் என்ன தெரியுமா? எந்த இடத்துல போருக்கு போறாரோ, அமலேக்கினை முறியடித்தா அங்க இருக்கிற பொண்ணையும் வெள்ளியும் கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாய் நேர்ந்து கொண்டாராம். பெலிஸ்தியரை முறியடித்த போது அங்கு கிடைச்ச தங்கத்தை நீங்க பாருங்க. ஒவ்வொரு காரியம் எங்கெல்லாம் போய் அவர் ஜெயிச்சாரோ, எங்கெல்லாம் போய் யுத்தம் செய்து மேற்கொண்டாரோ, அங்க இந்த கிடைச்ச எல்லா பொருட்களையும் ஆண்டவருடைய ஆலயத்திற்காக அவர் கொண்டு வந்து என்ன பண்ணார்னா, தேவனுக்காக அதை பரிசுத்தமாய் நேர்ந்து கொண்டாராம். ஆமேன், ஹல்லேலூயா. நாம் வாசிக்கும் போது பெலிஸ்தேர் 1 நாளாகமம் 18வது அதிகாரத்துல 11வது வசனம், அந்த தட்டுமுட்டுகளையும் தான் ஏதோமியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தேர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதிகளின் கையிலையும் வாங்கின வெள்ளியும் பொன்னையும் கூட தாவீது ராஜா கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டான். அப்போ எங்கெங்கெல்லாம் ஒரு போர் செய்யறாரோ, எந்தெந்த ராஜாக்கள் எல்லாம் மேற்கொள்றாரோ, அங்க இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டு வந்து அவர் தன்னுடைய வீட்டுல வச்சுக்கல, என்ன பண்ணாராம், ஆண்டவருடைய ஆலய கட்டுப்பான பணிக்காக அந்த தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டு வந்து ஆண்டவருடைய ஆலயத்துல சேர்த்தாராம். தங்கத்தை கொடுத்தவனுக்கு ஆண்டவர் தங்கத்தை மிகுதியா பெருக பண்ணினார். இன்னைக்கு நீ எதை கொடுக்குறியோ அதுல ஆண்டவர் உன்னை வர்த்திக்க பண்ணுவார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? தாவீது தன் வாழ்நாள்ல எங்கெல்லாம் போய் போர் செஞ்சாரோ, என்னெல்லாம் சவதரித்தாரோ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆண்டவருடைய ஆலயம் கட்டுமான பணிக்காக மன உற்சாகமாய் கொடுத்தார். முதல்ல அவர் ஜனங்களை கொடுக்க சொல்லல, தான் கொடுத்த காரியத்தை ஜனங்கள் பார்த்த போது, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்த போது, யார் ராஜாவே இவ்வளவு கொடுக்கிறாரு, நானும் கொடுக்கணும்னு சொல்லி அவன் தங்களுடைய கைக்கு நேர்ந்தபடியெல்லாம் மன உற்சாகமாய் கொண்டு வந்து ஆலய கட்டுமான பணிக்காக கொடுத்தாங்கன்றத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நம்ம எப்படி இருக்கோம்? இன்னைக்கு யாரும் குற்றப்படுத்துவதற்கு அல்ல, இந்த வார்த்தை யாருடைய இருதயத்தையும் குற்றப்படுத்தி குத்தி கிழிப்பதற்காக அல்ல. வேதவசனம் சொல்லி இருக்கிறபடி நான் என்னுடைய கொடுக்கிற நிலைமையில நான் எப்படி இருக்கிறேன்? மன உற்சாகமா இருக்கிறேனா? அல்ல விசனத்தோடு, இல்ல 10ல் 1 பாகம் ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு, இல்லெல்லாம் கொடுக்கணும்னா என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு, என்ன சபிச்சிருவாரு அப்படின்ற ஒரு பயத்துல கொண்டு போய் கொடுக்குறோமா? இல்ல என் ஆண்டவருக்காக நான் கொடுக்குறேன், என்ன இத்தனை நாள் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வச்சு என்னை இது வரைக்கும் சுகத்தோடு பலத்தோடு வேலை செய்யறதுக்கு தேவையான பலனை கொடுத்து என்னை நடத்தி வந்தாரு, அதை நினைச்சு நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேனா? இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன?
கொஞ்சம் நம்ம நிதானித்து பார்க்கலாம். நான் உற்சாகமாய் கொடுக்கிறேனா? ஊழியங்களை தாங்குறேனா? என் கண் எதிர்க்க சிறுமைப்பட்டவங்களை பார்க்கும்போது நான் ஆதரிக்கிறேனா? ஒரு சபையை பார்க்கும்போது அந்த சபையினுடைய காரியங்களை கவனிக்கும் போது, அந்த சபையில இல்லாத காரியங்களை பார்க்கும்போது அதை கொடுக்கும்படியான என்னுடைய இருதயம் உற்சாகப்படுதா? இன்னைக்கு தேவைன்னு வரவங்க ஆண்டவர் சொன்னாரு, ஏழைகளுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி. ஏழைக்கு என்னுடைய இருதயம் இறங்குதா? நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல காயினுடைய காணிக்கையும் ஆபேலுடைய காணிக்கையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. நம்ம வாசிக்கலாம் 3வது அதிகாரத்துல இருந்து சில நாள். ஆதியாகமும் 4வது அதிகாரம் 3-4. சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானதையும் அவைகள் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இங்க நம்ம பார்க்கிறோம், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன், அவனும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேல் மேய்ப்பன், தன்னுடைய மந்தையில் இருந்த கொழுமையான சிலவற்றை கொண்டு வந்தான். 2 பேருமே காணிக்கையை கரெக்டா தான் கொண்டு வராங்க. ஆனா ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை மாத்திரம் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று வேதவசனம் சொல்லியிருக்கு. இங்க 2 பேருமே ஒண்ணு போலதான் கொண்டு வராங்க. 2 பேரும் ஒரு தாய் பிள்ளைகள். முதலாக கர்த்தர் கொடுத்தவைகள்ல காணிக்கை கொண்டு வராங்க. ஆனா கர்த்தர் ஏன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை ஏன் அங்கீகரிக்கல? 2 பேரும் முதல் பலனை தானே கொண்டு வந்தாங்க. 2 பேரும் பெஸ்டானது தானே கொடுத்தாங்க. ஏன் ஆண்டவர் இப்படி ஒருத்தனை வெறுத்து ஒருவனை ஏற்றுக்கொள்வாரா? இங்க பார்க்கும்போது காயின் நிலத்தை பயிரிடுகிறவன். அவன் நிலத்தை பயிரிடும் போது அவன் விதைக்கல, முதல்ல கர்த்தர் தான் விதைச்சிருந்தாரு. சகலவித புல் பூண்டுகளையும் சகலவித விதைகளையும் ஆண்டவர் விதைத்து பூமியிலே அதை விளைய செய்தார். அந்த விளைச்சலின் முதல் பலனை காயின் அறுவடை செய்தான். அப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணு நம்ம சொல்றதுக்கு இல்லை, இந்த காய் அந்த காயின்னு இல்லை, இந்த பழம் அந்த பழம் இல்லை, எல்லாமே பூமியில வளர்ந்து பெருகி அது மிகப்பெரிய ஒரு விளைச்சலை கொடுத்தது. காயின்னு சொல்லும் பொழுது எபிரேய பதத்துல வர்த்திக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். அப்போ அவனுடைய பேருக்கு ஏத்தபடியே ஆண்டவர் கொடுத்த விளைச்சல்ல அவன் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் சம்பூரணமானவனாய் இருந்தான். அவ்வளோ பெரிய திரட்சி, அத்தனை அறுவடை, எல்லாத்திலையும் காய்கறியில இருந்து பழங்கள்ல இருந்து கீரை வகையில இருந்து எல்லா மருத்துவ குணத்துல இருந்து என்னென்னலாம் ஆண்டவர் இந்த பூமியில படைத்தாரோ அத்தனையும் அவனுடைய ஆசீர்வாதமாய் அவன் அதை அறுவடை செய்து வைத்திருந்தான். அந்த அறுவடையில கொஞ்சத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்காக கொடுக்க நினைச்சான். அவன் நினைத்தான், ஆண்டவர் என்னை திரும்ப இந்த நான் கொடுக்கறதுனால ஆசீர்வதிச்சு திரும்ப கொடுத்தாலும் சரி கொடுக்காம போனாலும் சரி, ஏன்னா எனக்கு நிறைய இருக்குது, நான் ஆண்டவர்கிட்ட இது திருப்பி எனக்கு கொடுப்பாருன்னு நான் நினைக்கல. ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்காம போனாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப திரட்சி இருக்குது பரவாயில்லன்னு சொல்லி அந்த திரட்சியின் மிகுதியில கொஞ்சத்தை கொண்டு போய் கொடுத்தான். ஆனா ஆபேலோ மேய்ப்பன். நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சகலவித மிருக ஜீவன்களை உண்டாக்கும் போது ஜோடு ஜோடாக படைத்தார். ஆனா எத்தனை ஜோடு படைத்தார்னு தெரியாது. ஒருவேளை ஆடுல ஆணும் பெண்ணுமா 1 படைச்சிருக்கலாம், ஒரு செட்டை படைச்சிருக்கலாம், அல்லது 2 படைச்சிருக்கலாம், அல்லது 10 படைச்சிருக்கலாம். எத்தனை படைச்சாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஜோடு ஜோடா உண்டாக்கினார் மாத்திரம்தான் வேதம் சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஆபேலுடைய மந்தை ரொம்ப குறைவாதான் இருந்திருக்கும், கண்டிப்பா குறைவா இருக்கும். ஏன்னா ஆடு மாடு ஆண்டவர் படைக்கும் போது திரளா படைச்சது இல்ல, ஜோடு ஜோடா உண்டாக்கினார், ஜாதி ஜாதியாய் வகை பிரித்தார். அப்போ இந்த இவர் மேய்ப்பருடைய வேலையை செய்யும் போது முதல் ஆண்டவர் உண்டாக்கினதுதான் அவர் வச்சிருந்திருப்பாரு. அப்போ அவரிடத்துல கொஞ்சம், ஆபேல் என்ற எபிரேய பதத்துக்கு திருப்தி அற்றவன் என்ற பெயர். அப்போ இவருடைய வாழ்க்கையில இவருக்கு கிடைச்ச வேலையில இவர் கொஞ்சம் தான் கிடைச்சது. இவரு அதுல அவரு மாம்சத்தை வெட்டி செஞ்சிருக்க முடியாது, ஏன்னா வெட்டி இருந்தா இனப்பெருக்கு உண்டாயிருக்காது. அப்போ அவர் அந்த பாலை வச்சுதான் அவரு குடும்பத்தை என்ன பண்ணிருக்க முடியும், நடத்தி இருக்க முடியும். அப்போ ஆபேல் தனக்கு கிடைச்ச கொஞ்சத்துல அதுல தலையீற்று கொழுமையானவைகளை அதை கொண்டு வந்து ஆண்டவருக்காக, ஆண்டவரே எனக்கு இருக்கிறது கொஞ்சம் தான்,
என்னுடைய மந்த நிறைய கிடையாது, கொஞ்சம் தான். ஆனா அந்த கொஞ்சத்தை வர்த்திக்க பண்ண என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். இத்தனையும் என் பலத்துல இல்ல, நீர் எனக்கு கிருபையாய் கொடுத்தது. இதுல நான் பெஸ்டாத எடுத்து வந்து என் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் ஆண்டவர் என்னை பெருக பண்ணுவார். நம்ம வாசிக்கலாம் எபிரேயர் 11:4 வசனத்துல அவர் சொல்றாரு, ஆபேல் வாசிங்க, எபிரேயர் 11:4 வசனத்துல, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். அப்போ ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதுடைய காரியம் என்ன? அவர் செலுத்தும் போது விசுவாசத்தால செலுத்தினார். நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் பெரியவர், நான் கொடுக்கிற இந்த கொஞ்சத்தை, என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்துல அதுல பெஸ்டானது கொண்டு போய் என் ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன். என் ஆண்டவர் என்னை வர்த்திக்க பண்ணுவார், என் ஆண்டவர் என்னை பழுக பண்ணுவார், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி விசுவாசத்தினால அவன் கொண்டு போய் காணிக்கையை செலுத்தினான். அவனுடைய விசுவாசமே அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க காரணமா இருந்தது. ஆனா காயினுக்குள்ள அந்த விசுவாசம் இல்ல. என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப திரட்சி இருக்குது, நான் ஏதோ கொஞ்சத்தை கொண்டு போய் கொடுக்கிறேன்னு. ஆனா இவன் தன்னுடைய வறுமையில தனக்கு இருந்த கொஞ்சத்துல கொண்டு போய் பெஸ்ட் கொண்டு போய் விசுவாசத்தோடு கொடுத்தான். அந்த விசுவாசமே அவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க காரணமா இருந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி கொடுக்கணும்னா, முதல்ல மன உற்சாகமாய் கொடுக்கணும். மன உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். 2வது, ஆபேலுடைய காணிக்கையை போல விசுவாசத்தோடு கொண்டு போய் கொடுக்கணும். எனக்கு இருக்கிற கொஞ்சத்துல, எனக்கு இருக்கிற தாவீது எப்படி தான் சிறுமையில ஆண்டவருக்காக சவதரித்து வைத்தானோ, அதே போல ஆபேலும் தனக்கு இருக்கிற கொஞ்சத்தை விசுவாசத்தோடு கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்துல கொடுத்தான். ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கோம் ஆண்டவருடைய சமூகத்துல? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இடைப்படுறார். நம்மளுடைய காணிக்கை எப்படி இருக்கு? என் ஆண்டவரை மேன்மைப்படுத்துதா? என் ஆண்டவருக்கு அது மகிமையா இருக்கா? என் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறாரா, ஏற்றுக்கொள்ளுகிறாரா? இல்ல மன கட்டாயத்தின்படி நான் கொண்டு போய் கொடுக்கறேனா? எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்துல ஒரு நிமிஷம் நம்மளை ஆராய்ந்து பார்த்து, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இதோ உம்முடைய வருகையின் சமீபமாய் இருக்குது ஆண்டவரே. கதவண்டையில வாசப்படியில வந்து கதவை தட்டுகிறேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? இந்த கடைசி நாட்கள்ல இசப்பா ஆண்டவரே அப்பா, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல எதையாகிலும் நான் செய்யும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. என்னுடைய காணிக்கையும் ஆண்டவரே, என்னுடைய ஜெபங்களும் தூபமாய் தேவ சமூகத்துல அங்கீகரிக்கப்படும்படியா உன்னுடைய காணிக்கை எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லி என் காணிக்கையை நீங்க புறக்கணிச்சிடக் கூடாது ஆண்டவரே. அப்பா, நான் செலுத்துகிற பலியை நீங்க புறக்கணிச்சிடக் கூடாது ஆண்டவரே. ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தது போல ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு என் கையின் பிரயாசத்தை நீர் அங்கீகரிக்க வேண்டுமே. நான் மன உற்சாகமாய் கொடுக்கும்படி ஆண்டவரே கர்த்தர் என்னை பலப்படுத்த வேண்டுமே ஆண்டவரே. என் இருதயத்தை பலப்படுத்த வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கத்தக்கதான ஒரு ஆவி எங்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இறக்கும் மேன்மை பாராட்டும் அல்லவா ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே ஒரு தபித்தால் உயிரோடு எழுந்திருப்பதற்கு அவள் தைத்து கொடுத்த ஆடைகளை விதவைகள் கொண்டு வந்து சொல்லும் போது ஆண்டவரே, பேதுரு அவளை உயிரோடு எழுப்பதற்கு, அந்த தொற்கால் என்று தபித்தாலை எழுப்புவதற்கு அவளுடைய இறக்க குணம் ஒரு மேன்மையா இருந்ததே ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே இந்த பூமியில நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க மரிச்சாக்கா எங்களை குறித்து ஆண்டவரே அநேகருடைய பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கும்? இந்த சிஸ்டர் இருந்தாங்க, இவங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்காக இப்படி எல்லாம் செஞ்சாங்க. ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. அவங்க ஆண்டவருடைய ஊழியத்தை நல்லா திறம்பட செஞ்சாங்க. இப்படி என்னை பத்தி ஒரு சாட்சி கிடைக்குமா ஆண்டவரே? இந்த பூமியில வாழ இந்த ஒரு வாழ்க்கையில என் ஆண்டவருக்கு நான் மகிமையா இருக்க ஆண்டவரே, பேசுகிறபடி நான் வாழ ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா ஆண்டவரே. நீர் என் வாழ்க்கையில மகிமைப்படுவீராக. இந்த பிரேயர் லைன்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்க நாமம் இவர்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக கர்த்தருடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.